இலங்கையின் கிழக்கு பகுதி ஆலய பெருமை சித்திர வேலாயுதர் திருத்தலங்கள். கிழக்கிலங்கையின் வரலாறு, ஆன்மீகம் மற்றும் பாரம்பரியத்தின் தொட்டிலாக திகழும் திருத்தலங்கள் பல உள்ளன. அவற்றில் முருகப்பெருமானை வேல் வடிவில் வழிபடும் சித்திர வேலாயுத சுவாமி ஆலயங்கள் தனிச்சிறப்பு மிக்கவை. தேசத்துக் கோவில் என்ற சிறப்பு பெயரைத் தாங்கி நிற்கும் திருக்கோவில் சின்னக்கதிர்காம் எனப் போற்றப்படும் வெறிகல் மற்றும் தொன்மை வாய்ந்த கோவில் போரதீவு ஆகிய 3 ஆலயங்களின் வரலாற்றைத் தொகுத்துக் காண்பதே இக்கட்டுரையின் நோக்கம். 1. திருக்கோவில் ஸ்ரீ சித்திர வேலாயுத சுவாமி ஆலயம். தேசத்துக் கோவில் கிழக்கிலங்கையின் வரலாற்றுச் சிறப்புமிக்க புண்ணிய தலங்களில் முதன்மையானதும் மட்டக்களப்பு தேசத்துக்கான பிரதான ஆலயமாக விளங்குவதாலும் இது தேசத்துக் கோவில் என்று சிறப்பிக்கப்படுகிறது. திருக்கோவில் என்ற பெயரானது இத்தலம் மட்டக்களப்பு பகுதியில் முக்கிய ஸ்தானமாக இருந்ததனால் ஏற்பட்டதென்றும், ஒரு மரபுரையின்படி 3 கோபுரங்கள் கொண்டதால் திரிகோவில் என்று அழைக்கப்பட்டு பின்னர் திருக்கோவிலாக மாறியதென்றும் குறிப்பிடப்படுகிறது. தொன்ம வரலாறும் ஐதீகங்களும். வேலின் தோற்றம். கந்த புராணத்தின்படி சூரபத்மனை வதைத்த பின்னர் முருகப்பெருமானின் வேல் தன்னுக்கிரம் தணிய மாணிக்க கங்கையில் நீராடியது. அதன் பின்னர் கிழக்கு நோக்கி பயணித்து திருக்கோவிலில் உள்ள ஒரு வெண்ணாவல் மரத்தின் அடியில் வந்து அமர்ந்ததாக ஐதீகம். இதைக் கண்ட வேடுவர்கள் அவ்வேலுக்கு கொத்து பந்தலிட்டு வழிபடத் தொடங்கினர். இதுவே இங்கு வேல் வழிபாட்டின் தொடக்கத்தை குறிக்கிறது. 3 ஜோதிகள். மற்றொரு ஐதீகத்தின்படி மாணிக்க கங்கையில் நீராடிய வேலில் இருந்து 3 ஒளிக்கதிர்கள் ஜோதிகள் தோன்றி முறையே உகந்தே திருக்கோவில் மற்றும் மண்டூர் ஆகிய 3 இடங்களில் கோவில் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. ஆரம்ப வழிபாடு. இவ்வாலயம் அமைந்துள்ள பகுதி முற்காலத்தில் நாகர்முனை என அழைக்கப்பட்டது. இலங்கையின் பூர்வகுடிகளான நாகர் குலத்தவர் இங்கு வேல் வழிபாட்டை மேற்கொண்டிருந்ததாகவும், அதுவே பிற்காலத்தில் சித்திர வேலாயுதர் ஆலயமாக வளர்ச்சி பெற்றதாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். வரலாற்றுச் சான்றுகள் மற்றும் புனரமைப்புகள். மனுராசா மற்றும் தமிழ். மனுராசா மற்றும் தமிழ் மன்னர்கள் மூல ஆதாரங்கள் பெரிதும் கிடைக்காத போதிலும் மரபுரைகளின்படி மனுராசா என்னும் மன்னனால் இவ்வாலயம் முதலில் கற்கோயிலாக கட்டப்பட்டது. இங்கிருந்துதான் முதல் பூர்வ வேல் வழிபாடு தொடங்கியதெனவும் சொல்லப்படுகிறது. பின்னர் எல்லாளன் போன்ற தமிழ் மன்னர்கள் இவ்வாலயத்தை புனரமைத்ததாகவும் ஆலய பதிகங்கள் கூறுகின்றன. காலங்கள் தோறும் திருப்பணி. கிபி 1ஆம் மற்றும் 2ஆம் நூற்றாண்டுகளில் சோழ இளவரசர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்டதாகவும், பிற்காலத்தில் சோழர் மற்றும் பாண்டியர் காலகட்டத்திலும் இதற்கான புனரமைப்புகள் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. மானியம் வழங்கிய மன்னர்கள். கண்டி மற்றும் கோட்டை மன்னர்கள் ஆலயத்திற்கு மானியங்கள் வழங்கி பரிபாலித்தனர். குறிப்பாக 7ஆம் விஜயபாகு கிபி 1513 1521 என்ற கோட்டை மன்னனின் கல்வெட்டு ஒன்று இவ்வாலயத்தில் இன்றும் காணப்படுகிறது. இக்கல்வெட்டு அவர் இத்தலத்தின் இடம்பெயர்ச்சிக்கு பாடுபட்டதை குறிக்கிறது. ஆய்வுகளின்படி இந்த ஆலயம் 10ஆம் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்ற மதிப்பீடுகள் உள்ளன. காலனித்துவ ஆட்சியில் பாதிப்பு. காலனித்துவ ஆட்சியின் போது போர்த்துகீசர்கள், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர்கள் இந்த ஆலயம் தாக்கப்பட்டதாகவும் பொதுவாக சேதங்களை சந்தித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறப்புகளும் முக்கிய நிகழ்வுகளும். திரிமூர்த்தி தலம். மூர்த்தி, வேல், தலம், திருக்கோவில், தீர்த்தம், சமுத்திர தீர்த்தம் கடலோடை ஆகிய 3ம் ஒருங்கே அமைய பெற்ற சிறப்புடையது இத்தலம். திருப்படைக்கோவில். மட்டக்களப்பு தேசத்தை ஆண்ட சிற்றரசர்களிடம் இருந்து மானியம் பெற்ற 7 திருப்படைக்கோவில்களில் இதுவும் ஒன்றாகும். ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவம். இவ்வாலயத்தின் வருடாந்த பெரிய திருவிழா ஆடி மாத அமாவாசையை ஒட்டி தொடங்கி நடைபெறும். இதில் பிதிர்க்கடன் நிறைவேற்றுவதற்காக நீராடும் நிகழ்வு. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடும் ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றது. சமீபத்திய சவால்கள். 1990-களிலும் அதற்கு பிற்பகுதியிலும் கிராம பிரச்சினைகள், வனச்சேதங்கள், நிர்வாகச் சிக்கல்கள் ஆகியவற்றால் ஆலய பணிகள் சில தடைகளை சந்தித்தன. உதாரணமாக 1999ஆம் ஆண்டு ஜூலை 22 அன்று இதற்கான மறுபுதுப்பிப்பு பணிகள், கும்பாபிஷேகம் நடைபெற்றன. 2. வெறிகல் ஸ்ரீ சித்திர வேலாயுதர் சுவாமி ஆலயம். சின்னக்கதிர்காம்.
திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் எல்லையில் வெரிகல் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இவ்வாலயம் கதிர்காமத்திற்கு நிகராக போற்றப்படுவதால் சின்ன கதிர்காம் என அழைக்கப்படுகிறது.